நீதியின் மித்தம் அவன் மேல் பிரியம் வைத்திருந்தார். அவர் வேதத்தை முக்கியப்படுத்தி அதை மகிமைப்படுத்த உள்ளதா ஆக்குவார். நீதியின் மித்தம் அவன் மேல் பிரியம் வைத்தார். எந்த நீதியின் மித்தம்? அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அவர் பேர் சொல்லி அழைத்தார். பாருங்க, அவர் தான் நம்மளை பேர் சொல்லி அழைத்தார். இன்னைக்கு we feel we are very great. இப்ப நம்ம என்ன நினைக்கிறோம்னா, நம்ம வந்து we are very great, அதனால தான் அவர் நம்மளை பேர் சொல்லி அழைத்தார் நம்ம நினைக்கிறோம். இல்ல, நம்ம பூமியில நம்ம சும்மா இருந்தோம்னா ரொம்ப கெட்ட ஜனம் நம்ம தான். நம்மளை தவிர வேற யாருமே அவ்வளவு கெட்டதா இருந்திருக்க முடியாது. எஸ், நீங்க நம்மளை பத்தி யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப திருக்குள்ள எண்ணம் உள்ளவர்கள் தான். அப்போ நம்மள அவர் பேர் சொல்லி, அவருடைய நீதியின் மித்தம் அவர் பேர் சொல்லி அழைத்தார். அழைத்தவர் அவன் மேல் பிரியம் வைத்திருந்தார். என்ன வைத்திருந்தார்? He loved him so much. He loved us so much. He loved every individual. He loves us very individually. இப்ப பாருங்க, என்னை நேசிக்கிறது போல உன்னை நேசிக்க முடியாது. என்னை நேசிப்பது போல உங்களை நேசிக்க முடியாது. ஏனென்றால் என் மேல் வைத்திருக்கிற நேசம் என்னுடைய ஆவிக்கு தக்கதாக, உங்கள் மேல் வைத்திருக்கிற நேசம் உங்கள் ஆவிக்கு தக்கதாக. அப்ப அவர் வைத்திருக்கிற பிரியமானது அவ்வளவு பிரியமுள்ளவராய் இருக்கிறார். அவர் வேதத்தை முக்கியப்படுத்தி அதை மகிமை உள்ளது ஆக்குவார். அப்போ அவர் பிரியம் வைத்தது எதற்கென்றால், வேதத்தை, அவருடைய வேதத்தை, அவருடைய வசனத்தை நமக்குள்ளே நிறைவேற்றும்படிக்கு அவர் வேதத்தை முக்கியப்படுத்தி அதை மகிமை உள்ளதாக்குவார். அப்படின்னா ஒவ்வொரு வசனமும் நமக்குள்ளே கடந்து வந்து அது மகிமை உள்ளதாய் மாற்றி அவரிடம் அது திரும்பி செல்லும். அப்படித்தானே ஏசியால சொல்லுது. அந்தாவது ஏசியால என்ன சொல்லுது? அவர் வார்த்தையானது கடந்து வந்து படிங்க 5:11-12. அப்படியே அவர் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையா என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்கும். பாருங்க, அவர் என்ன சொல்றாரு? அவர் என்ன செய்யணும் நினைக்கிறாரோ செய்து அதை அனுப்பின காரியம் ஆகும்படிக்கு. பாருங்க, he has his own will. இன்னைக்கு we don't give up to God for his will because we have our own will. கரெக்ட்டா? சரிக்கிறார் பாருங்க. அந்த சிரிப்புக்கு ஒரு அர்த்தம் இருக்கும் போல இருக்கு. அப்போ நமக்கு ரொம்ப விருப்பமான ஒரு காரியம் இருக்கும். அதுதான் வேணும் 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 அப்படி நம்ம ஃபீல் பண்ணுவோம். இல்ல, we don't give up to God at all. See, sometimes நமக்கு வந்து நம்ம அறியாமலே நிறைய ஹியூமிலேஷன், நம்ம நெருக்கிற காரியங்கள் வரும். இது ஏன் வந்ததுன்னு கேட்காங்க, இது ஏன் அனுமதிச்சுன்னு கேட்டு பாருங்க. அப்போ அதோடைய அதற்கு வெளிப்பாடு என்ன, நம்ம என்ன செய்ய வேணும்ன்றத மகிமைப்படுத்தி அவர் பாருங்க. அந்த முன்ன வசனம் என்ன சொல்லுது? 42:21. அவர் வேதத்தை முக்கியப்படுத்தி, பாருங்க, அவருடைய வேத வசனத்தை தான் அவர் அதை முக்கியப்படுத்துவார். இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதை தான் வச்சு அவர் மகிமைப்படுத்தி கொண்டு வருவார். நம்ம நினைக்கலாம் ரொம்ப பிளாங்கா நம்ம இருப்போம். நம்ம வந்து ரொம்ப எல்லாமே யதார்த்தமா நடக்குதுன்னு நினைப்போம். யதார்த்தம் அல்ல. எவ்ரிதிங் ஃபார் ஹிஸ் க்ளோரி. உபத்திரப்படுறோமா? இஸ் ஃபார் ஹிஸ் க்ளோரி. ஏன்னா அவர் சொன்னார் பாருங்க, ஒரு முடவனை வந்து சொஸ்தமாக்கும் போது சிஷ்யர்கள் கேட்கிறார்கள், ஆண்டவரே, இது வந்து அவன் செய்த பாவமோ அல்ல அவன் முன்னோர்கள் செய்த பாவமோ அப்படின்னு கேட்கும்போது அவர் என்ன சொல்றார்? தேவனுடைய நாம மகிமைப்படும்படியா இதை செய்தான்ற. சோ அந்த இடத்துல அவன் எழுந்து நின்ன உடனே எழுந்து நிக்க வைப்பார். நின்னான், அவனுடைய விசுவாசத்தின் மித்தம் எழுந்து, அவனுக்கு விசுவாசம் இருந்தால் அவர் அதை எழுந்து நிக்க செய்வார். எழுந்து நிற்கும் போது அது அவருடைய நாமம் மகிமைப்படுகிறது. புரியுதுங்களா? இதுதான் வேதம் செய்கிறது. அப்போ வேதம் செய்ய அனுமதியுங்கள். Allow God to do something in your life. Live all your demency, live all your stubbornness, live all your comforts. See, we feel very comfort. நான் இதை செய்தா இது கம்ஃபர்ட்டா இருக்கு, இதை நான் சொன்னா ரொம்ப கம்ஃபர்ட்டா இருக்கு, நான் இதை பதில் கொடுத்தா ரொம்ப கம்ஃபர்ட்டா இருக்கு. நோ, அவர் சொல்றாரு பாருங்க, அவர் வேதத்தை முக்கியப்படுத்தி அதை மகிமை உள்ளதாக்குவார்.
அவருக்கு வேதம் தான் முக்கியப்படுத்த வேண்டும். அவரே வேதமாய் இருக்கிறார். See, he is God. அவர்தான் இது எல்லாமே. ஒரு வசனமும் அவர்தான். அப்போ அவர் அதை மகிமைப்படுத்துகிறவராய் இருக்கிறார். அப்போ நம்ம இன்னொரு ஒரு பார்ப்போம். அப்போ இந்த மாதிரி மகிமைப்படுத்தக்கூடிய ஒரு மனுஷனை கர்த்தர் அநேகர் உண்டு. நான் 2 பேரை உங்களுடைய சமூகத்துல கொண்டு வந்து காட்ட விரும்புகிறேன். முதலாவதாக 1 சாமுவேல் 12 2, 3, 4. அப்பொழுது சாமுவேல் இஸ்ரவேலர் அனைவரையும் நோக்கி, இதோ நீங்கள் எனக்கு சொன்னபடி எல்லாம் உங்கள் சொற்கேட்டு உங்களுக்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்தினேன். இப்போதும் இதோ ராஜாவானவர் உங்களுக்கு முன்பாக சஞ்சரித்து வருகிறார். நானும் கிழவனும் நரைத்தவனுமானேன். என் குமாரர் உங்களோடு இருப்பார்கள். நான் என் சிறு வயது முதல் இந்நாள் வரைக்கும் உங்களுக்கு முன்பாக சஞ்சரித்து வந்தேன். இதோ இருக்கிறேன். கர்த்தரின் சந்நிதியிலும் அவர் அபிஷேகம் பண்ணி வைத்தவருக்கு முன்பாகவும் என்னை குறித்து சாட்சி சொல்லுங்கள். நான் யாருடைய எருதை எடுத்துக்கொண்டேன், யாருடைய கழுதையை எடுத்துக்கொண்டேன், யாருக்கு அநியாயம் செய்தேன், யாருக்கு இடுக்கண் செய்தேன், யார் கையில் பரிதானம் வாங்கிக் கொண்டு கஞ்சாடையாய் இருந்தேன் சொல்லுங்கள். அப்படி உண்டானால் அதை உங்களுக்கு திரும்ப கொடுப்பேன் என்றான். அதற்கு அவர்கள், நீர் எங்களுக்கு அநியாயம் செய்யவும் இல்லை, எங்களுக்கு இடுக்கண் செய்யவும் இல்லை, ஒருவர் கையிலும் ஒன்றும் வாங்கவும் இல்லை என்றார்கள். பாருங்க, இதுல சாமுவேல் சொல்லுகிறார், அவர் ஒரு ராஜா, இஸ்ரவேல் ஜனங்கள் ராஜா வேணும் என்று கேட்ட பொழுது அவர் ஜனங்களை பார்த்து இந்த கேள்வியை கேட்கிறார். இதோ ராஜாவானவர் உங்களுக்கு முன்பாய் சஞ்சரித்து வருகிறார். நான் கிழவனும் நரைத்தவனுமா. நான் கிழமை 6 வரைக்கும். ஏன்னா அவன் ஒரு ஊழியக்காரனுடைய கீழே சிறு வயது முதல், அதாவது பாருங்க, முளைப்பால் குடித்து மறந்த உடனே அவன் அந்த ஊழியக்காரன் இடத்தில் கொண்டு வந்து விடப்பட்டான். விடப்பட்ட உடனே அந்த நாள்ல இருந்து இந்த கிழவனாய் ஆகும் வயது வரைக்கும் அவன் அந்த கோவிலே தான் இருக்கான். யாருக்கு சேவை செய்து? ஜனங்களுக்கு சேவை செய்து. அப்படி இருக்கு. அவன் ஒரு தீர்க்கதரிசி. he was judge. அப்ப அவன் அப்படி இருந்து அவனை தள்ளி விட்டு ஜனங்கள் என்ன கேட்கிறார்கள்? ராஜா வேண்டும் என்று கேட்கிறார்கள். அப்ப ஆண்டவர் சொல்றார், அவர்கள் உன்னை தள்ளவில்லை, என்னையே தள்ளினார்கள். ஏன்னா சாமுவேல் உரைத்த எல்லா வார்த்தையும் ஒன்றில் கூட மண்ணில் விழாதபடிக்கு அவர் காத்து கொண்டவராய் இருந்தார். ஏன்னா சாமுவேல் பேசுகிற எல்லா வார்த்தையும் கர்த்தர் பேசுகிற வார்த்தையா இருந்தது. ஆனால் ஜனங்களுக்கு அங்கே எது பத்தல? அறிவு பத்தல. அதனால அவர் கேட்கிறார், பாருங்க, நான் கிழவனாய் நரைத்தவனுமானேன், என் குமாரர் உங்களோட கூட இருப்பார். அதெல்லாம் விட்டுட்டு அவர் கேட்கிறார், பாருங்க, நான் யாருடைய எருதை எடுத்துக்கொண்டேன், யாருடைய கழுதையை எடுத்துக்கொண்டேன், யாருக்கு அநியாயம் செய்தேன், யாருக்கு இடுக்கண் செய்தேன், யார் கையில் பரிதானம் வாங்கி கொண்டேன், கஞ்சாடை காட்டியிருந்தேன். இப்ப பாருங்க, அந்த இடத்துல ஒரு விஷயம் சொன்னது பாருங்க. அப்போ அந்த எனக்கு ரொம்ப கஞ்சாடை காட்டி இருந்தேன். அப்பனா there are 2 people doing one work. அப்போ ஒரு காரியம் நடக்கிறது எப்படின்னா, ஒருத்தர் சொல்லி இன்னொருத்தர் செய்யற மாதிரி எல்லாம் அங்க இருக்கு. அதனாலதான் அவர் சொல்றார், கஞ்சாடை காட்டுறது யார் இருந்தது? நான் யாருடைய எருதை எடுத்தேன், யார்கிட்ட பரிதாபம் வாங்கினேன், யார்கிட்டயும் ஒண்ணுமே நான் செய்யலையே, நான் பாட்டுக்கு ஊழியம் செய்துட்டு நான் பாட்டுக்கு போயிட்டு இருக்கேன், அப்புறம் ஏன் என்ன தள்ளிட்டீங்கன்னு கேக்குறார். ஏன்னா அவருக்கு தெரியும். 42:21 ஏசியா என்ன சொல்லுகிறது? கர்த்தர் தமது நீதி நிமித்தம் அவர் மேல் பிரியம் வைத்திருந்தார். அவர் வேதத்தை முக்கியப்படுத்தி அதை மகிமை உள்ளதா. அப்போ அவர் வேதத்தை முக்கியப்படுத்தி அதை மகிமை உள்ளதா ஆக்குகிறதுக்காக தான் தன்னை கர்த்தர் தெரிந்து கொண்டார் என்று சாமுவேல் அறிந்திருந்தார். ஆனால் ஜனங்களுக்கு அறிகிற அறிவு போதுமானதாய் இருக்கவில்லை. அந்த அறிவு, அந்த கண்கள் திறக்கப்படாததாய் காணப்பட்டது. அப்போ அந்த கண்கள் திறக்கப்படாததா இருக்கிறதுனாலதான் இன்னைக்கு அநேகரை நாம் தள்ளி விடுகிறோம் நம் வாழ்விலே. See, we do not know the purpose why God is doing this. Just keep quiet. God will do things right. அவர் கோணலானதை நேராக்குறவரும் கருடு முரடானதை சமமாக்குற ஆண்டவர். நம் வாழ்க்கையிலே வருகிற எல்லா உபத்திரங்களும், சஞ்சலங்களும், வேதனைகளும், நன்மைகளும், சந்தோஷங்களும், பிரியமான காரியங்கள் எல்லாவற்றிலும் அமைதலை காத்து கொண்டோம். ஆனால் that which has started will end. அது ஆரம்பித்த மாதிரி அது முடியும். ஆனா முடியும் போது எப்படி முடியும்னா, அவர் வேதத்தை முக்கியப்படுத்தி அதை மகிமை உள்ளதாய் ஆக்குவார். எப்படி? வேத வசனம் நமக்குள்ளே நிறைவேறும்படியான
கிரியைகளை நடத்திப்பிப்பார். அதுக்கு நம்ம ஒப்பு கொடுக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். நம்மளுடைய ஆவி ஆத்ம சரீரத்தை தேவ சமூகத்துல ஒப்பு கொடுக்கிறவர்களாய் நாம் மாற்ற வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப இன்னொரு மனுஷனை பாப்பா, அந்த இடத்துல அவன் சொல்றான் பாருங்க, நான் உடனே ஜனங்க சொல்றாங்க, நீங்க அநியாயம் செய்யல, ஒன்னும் செய்யல, எல்லாம் தெரியும், அப்படியே தள்ளிவிட்டாங்க. அதனால்தான் ஆண்டவர் சொன்னார், அவர்கள் உன்னை தள்ளவில்லை, என்னையே தள்ளி. அதாவது வேதத்தை தள்ளினார்கள். எதை தள்ளினார்கள்? வேதத்தை தள்ளினார்கள். அவர்கள் சாமுவேலை தள்ளவில்லை, அவர் வேதத்தை தான் தள்ளினார்கள். ஜனங்கள் எதை தள்ளினார்கள்? வேதத்தை தள்ளினார். ஒரு வேத வசனம் நமக்குள்ளே கடந்து வரும்போது அது சுத்தமாவதற்கு நாம் அனுமதிக்க வேண்டும். நாம் இதை ஏன் நடந்தது, எப்படி நடக்கலாம், ஏன் சொன்னாங்க, எப்படி சொன்னாங்க, நாட் அட் ஆல். நீங்க நம்ம குணப்படவே முடியாது, குணப்படவே முடியாது. ஏன்னா எல்லாருடைய நினைப்பு என்னன்னா, ஆண்டவர் சில அற்புதங்களும் அதிசயங்களும் செய்து அவர் அந்த ரட்சித்து கொண்டு உட்கார வைக்கிறார். உட்கார்ந்து வச்சாலும் ஒரு சின்ன ஆசீர்வாதம் வந்தோடனே கில்காலில் உட்கார்ந்துட்டு கானான் தேசத்தை பார்த்துட்டோம்னு ஒரு நினைப்பு வந்துடுறது எல்லாருக்குமே. அது கில்கால் தான், இன்னும் கானான் தேசத்துக்கு போலன்ற அந்த வேதம் இன்னும் நமக்குள்ளே நிறைவேறலைன்ற எண்ணம் யாருக்குமே வருதே இல்லை. கில்காலிலே இது போதும், இதுதான் என்னுடைய ஆசீர்வாதம், இந்த ஆசீர்வாதம் தான் கர்த்தர் தந்ததுன்னு நினைக்கிறோம். நோ, நாட் அட் ஆல். காத்திருங்க, அந்த கர்த்தருடைய ஆசீர்வாதம் என்ன தரும்? அது வேதனை இல்லாமல் இருக்கும். என்ன இருக்கும்? அதுல பாடு இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள், வேர்க்க வேர்க்க வேர்க்க, கஷ்டப்பட்டு ரொம்ப சஞ்சலப்பட்டு அப்படி அவசியமே இருக்காது. அங்கலாய்ப்பு இருக்காது, கடன் வாங்க வேண்டிய அவசியம் இருக்காது, எங்கன்னா வட்டிக்கு வாங்கணும்ன்ற நினைப்பு வராது. இப்படி நம்ம அமைதலான ஒரு வாழ்க்கை. அந்த ஆசீர்வாதம் எப்படின்னா, கானான் தேசத்தின் ஆசீர்வாதம் எப்படின்னா, பாலும் தேனும் ஓடுகிற அந்த இடத்துல போய் அமர்ந்தார். இட்ஸ் எவ்ரிதிங் இஸ் ரவுண்ட் அஸ். அதான் சொல்றா பாருங்க, நெகேமியா 9:27 என்ன சொல்லுகிறார்? கட்டப்பட்ட வீடுகளும் ஏராளமான திராட்சை தோட்டங்களும் ஒளிவ தோப்புகளும். புரியுதுங்களா? அப்போ அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் தான் கானான் தேசத்தின் ஆசீர்வாதம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்று வைத்திருக்கிறார். நான் இஸ்ரவேல், நீங்க? நான் இஸ்ரவேல், நீங்க? சத்தமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்போ நான் கானான் தேசத்தில் போய் நான் அடைந்து தீருவேன், நான் அங்கதான் இருப்பேன் அப்படின்ற ஒரு முடிவோட தான் வருகிற உபத்திரவங்கள், சஞ்சலங்கள், வேதனைகள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், நுகங்கள், பாரங்கள், எரிச்சல்கள், கோபங்கள் யாவற்றையும் வேதம் நிறைவேற வேண்டும் என்று காத்திருந்து பொறுத்திருந்து நாம் எல்லாவற்றுக்கும் காத்திருக்கிறவளாய் இருக்க வேண்டும். இன்னொரு மனுஷனை காண்போம், தாவீது. ஆண்டவர் சொல்றாரு, என் இருதயத்துக்கு பிரியமுள்ளவனாய் இருக்கிறவன். சும்மா சாதாரணமா சொல்ல, பிரியமுள்ளவனாய். he is my favorite. ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, தாவீதை பத்தி என்ன சொல்றாரு? என் இருதயத்துக்கு பிரியமானவன். அப்படின்னா he is the favorite child of God. அப்போ தாவீதை பிரியமானவன் சொல்ற அளவுக்கு இருக்கிறார்னா, சங்கீதம் 51:51-6 தேவனே உமது கிருபையின்படி எனக்கு இரங்கும், உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல்களை நீங்கள் என்னை சுத்திரியும். ஏன்னா அந்த சங்கீதத்துல மேல பாத்தீங்கன்னா அவன் அந்த சங்கீதம் எதுக்கு எழுதியிருக்குன்னு படியுங்க. பெத்சபாலிடத்தில் தாவீது பாவத்திற்கு உட்பட்டான் என்று நாத்தான் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவன் பாவத்தை உணர்த்தின போது பாடி ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். பாருங்க, பெத்சபாலிடத்தில் தாவீது, பாருங்க, இத்தனைக்கும் ஆண்டவருக்கு என்னவா இருக்கிறவன்? பிரியமாய் இருக்கிற தாவீது ஒரு தவறை அங்க செய்கிறான். பெத்சபாலிடத்தில் பிரவேசிக்கிறான். ஒரு தவறான வேசித்தனமான ஒரு காரியத்தை அவன் செய்கிறான் இல்லையா? ஆனா நாத்தான் அங்க சொன்ன பொழுது, அவனுடைய ஊழியக்காரன் அதை உணர்த்தி சுட்டி காட்டும் பொழுது, நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள், ஒரு காரியத்தை நாம் சுட்டி காட்டும் பொழுது, ஒரு ஊழியக்காரங்க சுட்டி காட்டும் பொழுது, அவனிடத்தில் அவன் பாவத்தை உணர்ந்த போது பாடின ராத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட பாடல் இது. அதாவது நாத்தான் ஊழியக்காரன் இது பாவம் என்று சொல்லி அதை புரிய வைத்த பொழுது, ஆம் இது நான் பாவம் தான் செய்தேன்
என்று உணர்ந்து அதற்காக தன்னை ஒப்பு கொடுத்து மனம் திரும்புதலுக்கு ஏதுவான ஒரு ரட்சிப்பு வரும் என்று வேதம் நிறைவேற வேண்டும் என்று நினைத்து தன்னை ஒப்பு கொடுத்து பாடின ராத்தலைவனுக்கு ஏற்ற ஒரு பாடல். அப்போ அது சொல்லுகிறார், தேவனே உமது கிருபையின்படி எனக்கு இரங்கும், உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்தரியும், என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி, என் பாவம் வரை என்னை சுத்தரியும், என் மீறல்களை நான் அறிந்திருக்கிறேன், என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாய் நிற்கிறது. தேவரீர் ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்து உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கானதை நடப்பித்தேன். நீர் பேசும் போது உம்முடைய நீதி விளங்கும், நீர் நியாய தீர்ப்பின் போது உம்முடைய பரிசுத்தம் விளங்கும். இதை அறிக்கையிடுகிறேன். இதோ நான் துர்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள். இதோ உள்ளத்தில் உள்ள உண்மை இருக்க விரும்புகிறீர், அந்த காரணத்தினால் ஞானத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். பாருங்க, என் உள்ளத்தில் உண்மை இருக்க, என்ன நான் உண்மையாதான் இருக்கணும். நல்லா கேட்டுக்கோங்க, அவர் என்ன சொல்றாருன்னா, நான் உண்மையாதான் இருக்கணும்ன்றதுதான் உம்முடைய சித்தம், உம்முடைய வேத வசனம் சொல்லுகிறது ஆண்டவரே. அதனால நீ இதை எனக்கு தெரியப்படுத்தி உணர்வுள்ளவனாய் என்னை மாற்றும். பாருங்க, அந்த தப்பை செய்த போது நாத்தான் வந்து சொல்லி கொடுத்த போது இதை யாருமே இப்படி பழி சொல்லல. இல்ல அவ வந்து அழகா இருந்தா அங்க ஒளிஞ்சு குளிச்சுட்டு இருந்தா, நல்லா பார்க்கும்போது இச்சை வந்துச்சு, அப்படி ஏன் அவ வந்து கூரை இல்லாத ஒரு பாத்ரூம்ல அவ குளிச்சா அப்படின்னு குறை சொல்லல. அவ ஹஸ்பண்ட வந்து போருக்கு முன்னாடி நிக்க வச்சு கொல்ல போகும்போது அந்த போர் தலைவன் வந்து அவனுக்கு ஹெல்ப் பண்ணதை வந்து குறை சொல்லல. அவன் அதுக்கு கோஆபரேட் பண்ண யாரையும் அவன் குறை சொல்லவே இல்லை. He took it on his own. தன்னுடைய மீறல்களை நான் செய்தேன், இது நான் செய்தேன் என்று அவன் ஒப்புக்கொண்டு அவன் என்ன அதை புரிஞ்சுக்கிட்டானா, இல்ல பிரியமான தாவீதா இருக்கிற நான் எப்பொழுதும் எல்லாவற்றிலும் உண்மையுள்ளவனாய் இருக்க வேண்டும், நான் எப்பொழுதும் நல்லவனாய் இருக்க வேண்டும், வேத வசனத்துக்கு நான் மீறக்கூடாது என்று தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது என்று அவன் அறிந்திருக்கிறான். புரிஞ்சுதுங்களா? அவன் அறிந்திருந்தபடினாலே நான் ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். 1 நாளாகமம் 14:10. 1 நாளாகமம் 14:10. பெலிஸ்தருக்கு விரோதமாக போகலாமா? அவர்களை என் கையில் ஒப்பு கொடுத்தீரா என்று தாவீது தேவனை கேட்டபோது, கர்த்தர், போ, அவர்களை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன் என்றார். அதற்கு முன்பாக 2வது வசனம் படிங்க. கர்த்தர் தன்னை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக திடப்படுத்தி, இஸ்ரவேல் என்னும் தம்முடைய ஜனத்தின் நிமித்தம் தன்னுடைய ராஜ்யத்தை மிகவும் உயர்த்தினார் என்று தாவீது அறிந்து கொண்டார். பாருங்க, எவ்வளவு தவறு செய்த தாவீது, அவன் உண்மையா இருக்க வேண்டும் என்ற வேதம் அவனை அப்படி மாற்ற வேண்டும், தேவ சித்தம் அது என்று அறிந்த அவன் தன்னை பணிந்தவனாய் மாற்றி பணிவுள்ளவனாய் மாற்றின பொழுது அங்க பாருங்க, ஆண்டவர் 2வது வசனம் 1 நாளாகமம் 14:2 வசனம் சொல்கிறது, கர்த்தர் தன்னை இஸ்ரவேலின் மேலாக ராஜாவாக திடப்படுத்தி. யாருக்கு ராஜாவாக? மொத்த இஸ்ரவேலுக்கு அவன் ராஜாவாய் திடப்படுத்தி, இஸ்ரவேல் என்னும் தம்முடைய ஜனத்தின் மித்தம் தம்மை ராஜ்யத்தை மிகவும் உயர்த்தினார் என்று. பாருங்க எவ்வளவு அழகா, தம்முடைய ஜனத்தின் மித்தம் தன்னுடைய ராஜ்யத்தை, யாரு? கர்த்தர் தன்னுடைய ஜனங்களுக்காக அவனை ராஜாவாய் உயர்த்தினார், அந்த ராஜ்யத்தை உயர்த்தினார். எப்படி பண்றாரு அவரு? ஐயோ தப்பு பண்ணிட்டான் அப்படின்னு கண்டம் பண்ணல ஆண்டவர். கண்டம் பண்ணாதனால அவன் என்ன பண்ணுகிறான்? பணிவை அதை ஏற்றுக்கொள்கிறான், அவரை புரிந்து கொள்கிறான். He repents for what he has done. அவன் அதை புரிந்து கொண்ட பொழுது, அந்த நான் உண்மையா இருக்க வேண்டும் என்று அவன் முடிவுக்கு வந்த பொழுது, அந்த இடத்திலே ஆண்டவர் என்ன செய்கிறார்? அவனை இஸ்ரவேல் எல்லா இடத்திற்கும் பெரிய ஒரு ராஜாவாய் ஆக்கி அதை திடப்படுத்தி ஆசீர்வதிக்கிறார். அவ்வளவுதான், அவன் தான் ராஜா. அவன் உயர்வான இடத்துல அவனை கொண்டு வந்து நிறுத்தின உடனே அந்த 10வது வசனம் சொல்கிறது, பெலிஸ்தருக்கு விரோதமாக போகலாமா? பாருங்க, அதுக்கு முன்னாடி 8வது வசனம் கூட நீங்க படிக்கலாம். தாவீது சமஸ்த
இஸ்ரவேலின் மேலும் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டதை பெலிஸ்தர் கேள்விப்பட்ட போது பெலிஸ்தர் எல்லோரும் தாவீதை தேடும்படி வந்தார்கள். அதை தாவீது கேட்டபோது அவர்களுக்கு விரோதமாக புறப்பட்டான். பெலிஸ்தர் வந்து ரெப்பாயிம் பள்ளத்தாக்கிலே பரவி இருந்தார்கள். பெலிஸ்தருக்கு விரோதமாக போகலாமா, அவர்களை என் கையில் ஒப்பு கொடுப்பீரா என்று தாவீது தேவனை கேட்டபோது கர்த்தர் போ, அவர்களை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன் என்றார். பாருங்க, நான் ராஜா ஆக்கிட்டேன், என்ன பெரிய ஆள் ஆக்கிட்டாரு, என்ன தவிர வேற யாருமே இல்லை அப்படின்ற ஒரு முடிவுக்கு அவன் வரல. Though God gave everything to him, அவனை ரொம்ப உயர்த்தினார், ரொம்ப உயர்த்தி திடப்படுத்தினார், அதாவது உறுதிப்படுத்திட்டார். எஸ், he is my king, அவன் தான் எனக்கு பிரியமானவன்ட்டு அப்படி ஒரு ஸ்தானத்தை கொடுத்தும் தாவீது அந்த பெலிஸ்தரை உடனே போயிட்டு சண்டை போடல. He had such a humility, அதாவது பணிவு. அந்த அளவுக்கு ஒரு பணிவு இருந்தது. அவன் நம்ம ஆசீர்வதிக்கப்படும் பொழுது கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும் என்று சொல்லி அவர் நம்மளை ஆசீர்வதிக்கும் பொழுது நமக்கு வேண்டியது பணிவு. அந்த பணிவு தான் அவன் அடுத்தது என்ன செய்ய வேண்டும் ஆண்டவரே என்று கேட்கக்கூடிய ஒரு இருதயம், தாழ்மையுள்ள இருதயம் உள்ளவர்களாய் இருக்கும். அல்லேலூயா. அப்ப அவன் என்ன கேட்கிறான், இது நான் இந்த போருக்கு போலாமா, நான் உங்களுக்கு விரோதமா எழும்பலாமா அப்படின்னு சொன்ன போது ஆண்டவர் சொல்றார், நீ போகலாம், நான் உன்னோட இருப்பேன்ற. அப்படியே நிறைய இடத்துல நீங்க இந்த நாளாகமத்துல படிக்கலாம். அப்படி இருக்க வேண்டும் என்றால், அப்படி ஒரு நான் பணிவுள்ளவளாய், நான் என்ன கர்த்தர் ரட்சித்தார். இன்னைக்கு அநேகர் நான் அதை சொன்ன மாதிரி கிளிக்கால உட்காந்துட்டு கானானுக்கு போயிட்டேன்னு ஒரு ஃபீல் வந்துடுறது. இன்னைக்கு நம்ம உணர்வுள்ளவர்களாய் மாறுறது இல்லை. ஏன்னா நம்ம ஆண்டவர் தான் இதை எனக்கு செய்தார் அப்படின்ற ஃபீலே வர்றது இல்லை. ஏன்னா என் உழைப்பு, நான் கஷ்டப்பட்டேன், நான் செஞ்சேன், நான் காலையில ஏஞ்சி இதை செய்றேன், ஈவினிங் எனக்கு இந்த ஆசீர்வாதம் அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணோம். அதனால நம்ம தான் எல்லாத்தையும் செய்தோம் அப்படின்ற ஃபீல் எஸ் ஐ எம் பிளஸ்ட்ன்ற ஒரு ஃபீல் வந்துடுது. ஃபீல் வந்த உடனே என்ன ஆயிடுறது, அடுத்த கட்டத்துக்கு என்ன செய்யணும் ஆண்டவரே அப்படின்னு நம்ம கேட்கறதே கிடையாது. ஏன்னா நான் அதுதான் எல்லாமே அவர் கொடுத்துட்டாரு, நான் செய்யறதெல்லாம் கரெக்டா தான் இருக்கும் அப்படின்னு ஒரு ஃபீல் இல்லை. அதுக்காக இயேசு சொல்கிறார் ஒரு இடத்துல, யோவான் 3:5-6, பவித்திரமாக ஒருவன் ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாய் இருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாய் இருக்கும். இயேசு பிரதியுத்தரமாக ஒருவன் ஜலத்தினாலும். இன்னைக்கு எல்லாருமே என்ன பண்ணிட்டோம்னா, ஞானஸ்தானம் எடுத்துட்டோம், ரட்சிக்கப்பட்டுட்டோம், வந்து உட்கார்ந்துட்டோம். அப்படிதானே? ரட்சிக்கப்பட்டுட்டோம், work over, நாங்க ரட்சிக்கப்பட்டுட்டோம், அதனால கர்த்தர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். அப்படிதானே? அப்படியா? ஆமாவா இல்லையா? ஆனா ஆண்டவர் சொல்றார், ஜலத்தினால் மாத்திரம் அல்ல, ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். அப்போ ஆவியினால எப்படி பிறக்கிறது? உலகத்துக்கு மரித்துன்னா என்ன அர்த்தம்? இது நான் செய்யறேன், இதை செய்தா நான் கரெக்டா வருவேன், அடுத்த கட்டமும் நம்மளாவே பிளான் பண்றது. அந்த பிளான்ல தான் we fail. as you have, நீங்க சந்திச்சிருப்பீங்க அந்த உபத்திரத்தை. சோ நம்ம சிலதெல்லாம் நல்லா செஞ்சிருப்போம், உடனே எஸ் இதையே செஞ்சா இப்படிதான் கரெக்டா வரும்னு ஒரு ஃபீல் வரும். என்ன சார், அந்த வில் தான் வேதத்தை அவர் என்ன சொன்ன 42:21 என்ன சொல்லுது, வேதத்தை அவர் நம்மளை முக்கியப்படுத்தி மகிமை உள்ளதாய் மாற்றுவா. அப்போ அதை அறியணும்னா என்ன இருக்கணும்? வேதம் நமக்குள்ளே, இந்த வேத வசனம் நமக்குள்ளே நிறைவேறி மகிமைப்படுத்த வேண்டும் என்றால் என்ன நடக்கணும்? பணிவுள்ளவர்களாக இருந்து அடுத்த கட்டத்துக்கும் என்ன செய்யணும்ன்றது கேட்கணும். தாழ்மையுள்ளவர்களாக இருந்து, புரியுதுங்களா? இந்த கட்டத்துக்கு அடுத்தது இல்ல, இந்த கட்டமே நான் தான் கில்கால வந்துட்டேனே, எஸ் இதுதான் கேனன் அப்படின்னு நினைக்க கூடாது.
Have we reached the Canaan? நம்ம கானான் தேசத்துக்கு கண்டடைந்தோமா அப்படின்றது பார்க்கணும். ஏன்னா அங்கதான் என்னது, சஞ்சலம் இல்ல, வேதனை இல்ல, அழுகை இல்ல, எதுவுமே இல்ல, எல்லாமே சந்தோஷம், கடன் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. அப்போ அந்த இடத்துக்கு நம்ம வந்துட்டோமா அப்படின்றத நம்ம ஆராய வேணும். அப்போ அந்த இடத்துக்கு வர வேணும்னா என்ன வேணும்? நம்ம ஜலத்தினால் மாத்திரம் பிறந்தால் போதாது, ஆவியினாலும் பிறக்க வேண்டும். ஆவியிலே பிறக்க வேண்டும் என்றால் பணிவு இருக்க வேண்டும். பணிவு இருந்தாதான் அடுத்தது நான் என்ன செய்யணும்னு கேட்கணும். அடுத்தது உம்முடைய சித்தமான அடுத்த கட்டம் என்ன ஆண்டவரே, நான் என்ன செய்ய வேணும்னு கேட்கணும், காத்திருக்க வேண்டும். அப்போ அடுத்தது பாருங்க 15, 16, 17 அதே அதிகாரத்துல 15, 16, 17. தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். அப்பனா அவன் கெட்டு போகாமல் ஏன் சொல்லணும்? ரட்சிக்கப்பட்ட நம்ம ஏன் கெட்டு போனோம்? நம்ம தான் பெரிய ஆள் ஆயிட்டோமே, நம்ம தான் ரட்சிக்கப்பட்டுட்டோமே, நம்ம தான் நல்லவனாச்சே, நம்ம தான் உண்மை உள்ளவனாச்சே, நான் ரொம்ப நல்லவன் ஆச்சே, அப்புறம் ஏன் அவன் கெட்டு போனோம்? ஏங்க அவன் கெட்டு போனோம்? அது நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது. முடிவு பரியந்தம் நிலைத்து நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். அப்ப முடிவு பரியந்தம் எந்த முடிவு? எந்த முடிவு? 2 முடிவு உண்டு. கர்த்தருடைய வருகை, 2ஆம் வருகை முடிவு உண்டு, அல்லது என்னுடைய மாம்சம் மரிக்கும் முடிவு. இந்த 2த்துக்கும் நாம் காத்திருக்க வேண்டும். புரியுதுங்களா? அப்போ கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடையும்படிக்கு, நித்திய ஜீவன் அடையும்படிக்குன்னா அதாவது என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கும் பொழுதே பரிசுத்த ஆவியானவர் ஒரு வசனத்தை தந்து இதன்படி செய் என்று சொல்லுகிற அந்த சத்தம் கேட்கும்படிக்கு எப்பொழுதும் ஜலத்தினால் பிறந்தது மாத்திரமல்ல, ஆவியிலும் பிறக்க வேண்டும் என்று நமக்கு கர்த்தர் சொல்கிறார். அப்போ தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய ஒரே குமாரனை உலகத்தில் அனுப்பாமல், பாருங்க, அத அவர் இதை எழுதியிருக்கவே வேண்டாம். provoke somebody, குத்தி குத்தி காட்டுறது, புரியுதுங்களா? இட் இஸ் நாட் ஃபார் தட். ஆண்டவர் அதுக்காக இயேசுவோடைய ரத்தத்தை சிந்தவில்லை. நம்ம அப்படி யாரையுமே நான் திருத்தவே முடியாது. நீங்க உங்க ட்ரை இட் அட் ஹோம். நீங்க உங்க பிள்ளைங்க, உங்க ஹஸ்பண்ட், உங்க வைஃப், நம்ம உற்றார் உறவினர், நல்ல கிறிஸ்டியன் சொல்ற யார்கிட்டயும் நீங்க வேத வசனத்தை எடுத்து இப்படி சொல்லி 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 காட்டி திருத்த ட்ரை பண்ணுங்க, திருந்தவே மாட்டாங்க. அப்படி வசனம் போகவே போகாது. நீங்க சொல்ற வசனம் உங்க ஜபமும் இந்த கூரைய கூட மேல கூட போகாது. ஜஸ்ட் அவங்களுக்கா வேண்டுதல் செய்யுங்கள் தான் வசனம், ஜபம் பண்ணுங்கள் தான் வேலை. ஆண்டவர் பார்த்து பண்ணீங்கன்னா ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படிக்கு தாவீது ஆண்டவர் குற்றப்படுத்தி இருந்தார். நாத்தான் குற்றப்படுத்தி நீ செய்தது தவறு அப்படின்னு குற்றப்படுத்தி அப்படியே விட்டுட்டு போயிருந்தா அவன் இஸ்ரவேலுக்கு ராஜாவாய் இருந்திருக்க முடியாது. அப்ப நான் என்ன செய்ய வேண்டும் ஆண்டவரேன்னு அவன் கேட்டான் பாருங்க. அந்த பிள்ளை சாகுவான் என்று நாத்தான் சொன்ன பொழுது அவன் அதை ஏற்றுக்கொண்டான். அந்த பிள்ளை சாகும் என்று சொல்லிவிட்டு போய்விட்டான் நாத்தான். அதை ஏற்றுக்கொண்டு அந்த நாட்கள் முழுதும் தெய்வ சமூகத்துல படுத்திருந்து அந்த பிள்ளை இறந்த பிறகு அவன் ஒரு விருந்து போல குளித்து முடிந்து சாப்பிட்டு தன் பாவங்கள் முடிந்தது என்று உணர்ந்து அந்த பணிவை ஏற்றுக்கொண்டான். எஸ், ஐ டிட் மிஸ்டேக் அகெயின்ஸ்ட் காட். நம்ம ஆண்டவர் ஒரு வசனத்தை அனுப்பி ஆக்கினிக்குள்ள ஆக்குறதே கிடையாது. அவர் ஒரு வசனத்தை அனுப்புறாருன்னா அதை ஏற்றுக்கொண்டு பணிந்து தன் பாவங்களை அறிக்கைட்டு அது உணர்ந்தவர்களாய் மாறி நான் பாவங்களை அறிக்கைட்டு விட்டு விடுகிறவன் வாழ்வடைவான் என்ற அந்த காரியத்தை, அந்த ப்ராசஸ்க்குள்ள வர்றதுக்கு தான் இந்த நாள் நியமிக்கப்பட்டிருக்கு. அதான் இது பரிசுத்த நாள், இது ஆசீர்வாதமான நாள். இன்னைக்கு நான் திருத்தினேன்னு வச்சுக்கோங்க, வெளியே போனேன்னா ஆசீர்வாதம். இதுதான் நமக்கு ப்ராசஸ். அப்ப அவர் சொல்றார் பாருங்க, ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படிக்கு தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார்.
நம்ம ஒவ்வொரு நாளும் நமக்குள்ள இருக்கிற காரியத்தை மத்தவங்க சொன்னா ப்ரொவோக்கிங்கா இருக்கும். ஏசியா 42:21 தான் நிறைவேற்றும். அவர் தான் அதை செய்ய வேண்டும். யாரு? கர்த்தர் அதை செய்வார். நாம் ஜெபிக்கிறவர்களாய், ஆவியிலே பிறந்தவர்களாய், ஜலத்தினால் மாத்திரம் அல்ல, நான் ஆவியிலே பிறந்தவர்களாய் இருக்க வேண்டும். அப்பொழுது என் பிள்ளைகளும் ஆவியிலே பிறந்திருந்தால் நான் சொல்லுகிறது அவர்களுக்கு தெரியும். எடுத்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவர் ஆக்கினைக்கு தீர்க்கும்படிக்கு ப்ரொவோக் பண்ணி எதையுமே சொல்லல. He doesn't do that. உணர்த்துவார். உணர்வு இல்ல, நான் உணர்வு அடையலைன்னா நீ ஆவியிலே இல்லைன்னா. ஒரு காரியம் திருப்பி திருப்பி அப்படி டச் பண்ணிக்கிட்டே திருப்பி 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 அது வந்து நம்மள டச் பண்ணிக்கிட்டே இருக்குன்னா அவர் சொல்லிக்கிட்டே இருக்காரு, அதுல நீ பெரிய ஒரு வீழ்ச்சியை காண போறாய் அப்படின்னு தான் அர்த்தம். ஒரே காரியத்தை காதுல கேட்டுட்டு செவித்தனம் உள்ளவர்களாய் அநேகரை நான் கண்டிருக்கிறேன். They repeat the mistakes. நீங்க சாலமோனுடைய கதையை படிச்சீங்கன்னா தெரியும். 1 சாமுவேல் 2 சாமுவேல் படிச்சீங்கன்னா தெரியும். 3 முறை சாலமோனை ஆண்டவர் எச்சரிக்கிறார். அதுக்கப்புறம் அவன் விழுந்து போறான். சோ ஒரு ஆண்டவரை நீங்க உணர்ந்தா மட்டும்தான், ஆவியிலே பிறந்தால் மாத்திரம்தான், நீங்கள் கீழ்ப்படிதல்கள் உள்ளவர்களாய் இருந்தா மட்டும்தான், தேவ சித்தம் நிறைவேற்ற வேண்டும். என் இருதயத்துக்கு பிரியமுள்ளவன் என்று சொன்ன சங்கீதக்காரனே தவறு செய்து இடறினான். ஆனால் பணிவுள்ளவனாய் மாறி மீண்டும் தேவ சமூகத்துல தன்னை ஒப்பு கொடுத்து மாறின பொழுதுதான் இஸ்ரவேலுக்கு எல்லோருக்கும் அவன் ராஜாவாய் மாற்றி உயர்த்தி ஸ்திரப்படுத்தி உயர்த்தினார். ஸ்திரப்படுத்தின்ற வார்த்தை பாருங்க அந்த இடத்துல ஏன் கொடுக்கணும்? To be permanently blessed. To be permanently blessed, not to fall from the blessing. We always feel when you are blessed, we feel yes, this is முடிஞ்சிச்சு. Yes, I am blessed அப்படின்னு ஒரு feel வரும். Not at all. We are yet to be blessed. இது பத்தாது. I always say, no, இது பத்தாது. This is not my blessing. This is not my blessing. நான் எதை குறிச்சும் கவலைப்படாம இருக்கிறது தான் என்னோட blessing. இது என்ன ஆச்சு? ஐயோ என் பையன் என்னவா? ஐயோ அங்க போய் என்ன? அமைதலா இருக்கிறது தான். அதற்கு எதுல பிறக்கணும்? ஜலத்தினால் மாத்திரம் பிறந்தால் போதாது, ஆவியிலும் பிறக்கிறவளாய் காணப்படுவார். என் பாவத்தை நான் அறிக்கையிட்டு விட்டு விடுகிறவளாய் நான் காணப்பட்டால் நான் வாழ்வடைவேன். மீண்டும் மீண்டும் நான் பாவம் செய்து விழாமல் தேவ சமூகத்தில் ஒப்புறுதலாய் தேவ சித்தம் நிறைவேற முடியாது. அவர் வேத வசனமானது என் வாழ்விலே நிறைவேற முடியாது. பாருங்க, அவர் சொல்றார், அவர் வேதத்தை முக்கியப்படுத்தி அதை மகிமை உள்ளதாக்குவார். He glorifies that in us. பால் சொல்றான் பாருங்க, முன்பு கிறிஸ்து ஜனங்களை கொன்ன இவனா திருப்பி அவரை பத்தி பிரஸ்தாபப்படுத்துகிறான். அவருடைய வார்த்தையிலே கலாத்தியர் 3வது அதிகாரத்தில் நீங்க அதை வாசிக்கலாம், கடைசி வசனம். அவனே திருப்பி ஆண்டவர் மகிமைப்படுத்தி இருக்கிறார் அப்படின்னு. தவறு செய்த நாம் மீண்டும் தவறு செய்யாமல் கர்த்தருடைய நாம மகிமைப்படும்படியாய் நம்ம அத்தனை அழகான ஒரு சுபாவம் உள்ளவர்களாய், பணிந்த சுபாவம் உள்ளவர்களாய் இருக்கிறது மாத்திரம்தான் கர்த்தருக்கு பிரியமான காரணம். மீண்டும் மீண்டும் கர்த்தரிடத்தில் கேட்டு செய்கிறவர்களாய் தேவ சித்தம் மாத்திரம் என் வாழ்க்கையில நிறைவேற வேண்டுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த காரியத்துல கடந்து போகும்போது கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொண்டேன் என்ற ஒரு நிறைவு எனக்கு இருக்கும். கர்த்தர்